ராகுல் காந்தியை பிரதமராக்க 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதை இலக்கு என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுள்ள எம்பி மாணிக்கம் தாக்கூர் வீடியோ வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்பது மிகவும் சவாலான பொறுப்பு என்பதை உணர்கிறேன் என்றும், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டத்தில் இந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சியில் பங்கேற்பது என்ற இலக்கை அடைந்துள்ள நிலையில் அடுத்த இலக்கு ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக்குவது என்றும் கூறியுள்ளார். பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நம்மளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த பொறுப்பு என்பது மிகவும் சிரமமான பொறுப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலத்தில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பின்னால நம்ம 2 அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கோம். தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அன்போடும் அவருடைய தலைமையில இந்த ஆட்சி நடக்குது. இப்படி இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்பது பெருமித்து சேர்க்கிறது. அடுத்த நிலைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமாக இருக்கின்ற, என்னை பொறுத்த மட்டும் அடுத்த லட்சியம் என்பது, முதல்ல எப்படி ஆட்சியில் பங்குன்னு தமிழ்நாட்டில் சொன்னோமோ அதே மாதிரி இப்பொழுது அடுத்த லட்சியம் என்பது ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். அதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். அதற்கான ஒரு பலமான கூட்டணி நம்மளுக்கு இருக்கிறது. அந்த கூட்டணி மக்களிடம் செல்வதும் மிக மிக அவசியமானது. வருகின்ற 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் பொறுப்பேற்கிறேன்.